எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானே ஆளக்கூடிய கும்பராசிக்காரர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும் ஒரு வல்லமை படைத்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே கடந்த பொறுமையும், அளவு கடந்த பொறுமையும், நிதானமும் அதிகனே சொல்லலாம். இவங்க ஓவியம், சிற்பம் போன்ற மிகுந்த ஒரு பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப விரும்பி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே பிரித்து மேயக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பஞ்சகிரக யோகத்தினால தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தொழில் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பாங்க. ஆளுமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு சமூக அந்தஸ்துமே உயரும். மேலுமே கடின உழைப்பான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க இந்த கும்பராசி. இந்த கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக இருக்குது, அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும், மேலுமே அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவலையாக அமைஞ்சிருக்கா, அவங்க இனி செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்க்க போகிறோம். முதல்ல அவங்களுடைய குணங்களை பார்ப்போம், அடுத்தது அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு போல் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு குடம் போன்ற அமைப்பில் இருக்கிறதாங்க கும்பம். குடத்தை திறந்து பார்த்தா தான் அதற்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி தான் இந்த ராசியில் பிறந்தவங்களுமே சில பேர் பார்த்திங்களா அவங்களோட மனதில் இருப்பதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி வச்சுருப்பாங்க. தொடர்ந்து அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் தான் அவங்களோட மனதில் என்ன இருக்குது அப்படின்னு மற்றவங்களால அறிஞ்சிக்க முடியும். இவங்ககிட்ட பல திறமைகள் இருந்தால் கூட அதை சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. மேலுமே சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியுங்க. மேலுமே உங்களுடைய குழந்தைகளால் உங்களோட அந்தஸ்தானது நிச்சயமாக உயரும். 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களோட 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் நீண்ட ஆயுள் நிச்சயமாக இருக்குங்க. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் விருச்சிகம், அதனோட அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரிகம் போன்றவற்றில் நீங்கள் பார்த்திங்களா ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மேலுமே கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறையில் நீங்கள் நல்ல சிறப்பாக பணி செய்வீங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானங்க. கோதண்ட குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு குரு அந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிறதுனால அரசாங்கம் தொடர்பான தொழிலுமே நீங்கள் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்வீங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக உங்களுக்கு பணமானது நிச்சயமாக கைக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவங்களால் அதிக லாபம் உங்களுக்கு பெற போகிறீங்க. இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளுமே நிறைந்த ஆலயத்துக்கு செல்லும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட ஆலயம் தாங்க கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம். அமுத கும்பம் ஈசனோட திருவிளையாடலால் மகாமக குளத்தில் அமுதாகமாக கொட்டியது. ஈசன் அந்த திருமண்ணில் தன்னோட அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சாருங்க. அந்த ஆதி லிங்கத்தினுள்ள பரமசிவன் பெருஞ்சோதி வடிவமாக உட்புகுந்தார். கும்பம் கும்பேஸ்வரர் ஆனது பிரம்ம சிருஷ்டிக்கு முற்பட்டதுனால ஆதிகும்பேஸ்வரரை எனவும் இன்னும் பல்வேறான திருநாமங்களோடும் பல யுகாந்திரங்களுக்கு முன்பே தோன்றிய கும்பேஸ்வரர் இன்றைக்குமே பேரருள் செய்கிறாருங்க. அம்பிகையோட திருநாமம் சர்வ மங்களையும் அருளக்கூடிய மங்களாம்பிகை ஆகுங்க. மேலுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க பொறுத்த வரைக்குமே இந்த கும்பேஸ்வரரை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்குது. சரி, இனிமேல் தொடர்ந்து விஷயத்துக்கு வருங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு சேர்க்கையினால் வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரப்போகுதுங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் திடீர் சவால்கள் ஏற்படலாம். தொழில் மற்றும் பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத விவகாரங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தான் அமைச்சிருக்கு.
இந்த கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோட புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கையானது ஏற்பட போகிறதுங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவோட சூரியன் சேர்வது கிரகண தோஷ அமைப்புனே சொல்லலாம். இந்த மாதம் ஏற்பட போகக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னா கூட ராசியில் கிரகணம் ஏற்படுறதுனால வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே சக நண்பர்கிட்ட ஏற்பட்டு இருந்த மனபேதம் அனைத்துமே தீருங்க. திருமண முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது. சில பேர்த்துக்கு மறுமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல இணக்கமான சூழ்நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே தந்தை வழியில் உங்களுக்கு உதவி, பூர்வீக சொத்து சம்பந்தமாக சாதகமான பலன்கள் எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் முழுவதுமே சூரியன் மீனத்திற்கு செல்லும் வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ள சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மேலுமே இந்த அமாவாசையானது பிப்ரவரி 17ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை திதியானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்றைய நாளில் பார்த்திங்களா நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே பிப்ரவரி 16 மாலை 5:34 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 17 மாலை 5:30 மணி வரைக்குமே இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்துமே செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் காகத்திற்கு அன்றைய நாளில் நீங்கள் குளிச்சுட்டு காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் வருவதனால உங்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் முருகனையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது எல்லாமே தீரும். மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை தினமானது முன்னோர்களுக்கு உரியதாக இருக்குது. இது முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாமல் மந்திர ஜபம், இறை வழிபாட்டிற்குமே ஏற்ற தினமாக இருக்குங்க. அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்குரிய பித்ருக்கடனை நிறைவேற்றிய பிறகு தினசரி நீங்கள் பூஜைகள் வழிபாடுகளில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு பிறகு நீர்நிலைகளில் புனித நீராடியதுக்கப்புறம் நீர்நிலைகளுக்கு அருகில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நீங்கள் பார்த்தீங்களா அந்தணர்கள், ஏழைகள், வயதானவங்க, எளியவங்களுக்கு நீங்கள் ஏதாவது தானம் அளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தோமா அன்னதானம் செய்வது அன்றைய நாளில் நல்லதுங்க. மேலுமே காகத்திற்கு சாதம் வைத்தோம், முன்னோர்களுக்கு படையலிட்டும் வழிபடுறது நல்லது. அன்றைய தினம் யாராவது 2 பேருக்காவது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்னதானம் வழங்கிய பிறகு தான் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு? சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகுங்க. பல நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கும். அவிட்டம் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்களா பரம்பரை சொத்துக்களை விற்று நிலைமைகளை எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைச்சிருக்கு. புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறவங்க அனைத்துமே விசாரித்து தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததை பார்த்தோமா சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட்டு கிரகங்களால் மனம் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் அலைமோதும். செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும். எதுலேயுமே உறுதியான ஒரு முடிவிற்கு வர முடியாத அளவுக்கு உங்களோட நிலைகள் பார்த்திங்களா இருக்கும். இதற்கு எல்லாம் என்ன ஒரு வழிபாடு அப்படின்னா சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக யோசித்து செயல்படுங்க. புதிய முதலீடுகளை முடிந்த வரைக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததை பார்த்தோமா பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சுமூகமான நிலைகள் அனைத்துமே மாறும். மேலுமே எதிர்ப்பும் போட்டியும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருக்கும். வரவு ஒரு பக்கம் வந்தால் கூட மறுபக்கம் அதற்காக செலவு பார்த்திங்களா காத்து கொண்டு இருக்கும். உத்தியோகத்துலையும் சரிங்க, வியாபாரத்துலேயும் சரிங்க, நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மனைவியோட ஆலோசனையை ஏற்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கும்பராசி
கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க இந்த அமாவாசை நாட்களில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே உங்களுக்கு என்ன நட்சத்திரம், உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷனோ யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்களா, இந்த வீடியோவை அவங்களுக்குமே கூட ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் தினமுமே காகத்திற்கு சாதம் வைப்பீங்களா, மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.